வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் கொட்ஸுன்னு சொல்லுவா, இந்த பச்சடின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், 150 கிராம் தக்காளி, பச்சை மிளகாய் வந்து வகந்து வச்சுருக்கேன், அப்புறம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி, உப்பு, வேர்க்கடலை, ஜீரா, இல்லை வெள்ளை எள்ளு, தனியா, இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் அப்படியே பச்சையாக அப்படியே அரைச்சிக்க போகிறோம். தாளிதம் பண்ணுறதுக்கு கடுகு, மிளகு, வெந்தயம், மிளகா வத்தல் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து தண்ணியில் போட்டு சுட பண்ணி வச்சுருக்கேன். இந்த புளி கரைசல் வந்து கத்திரிக்காய் பொடிசில் விடுறதுக்கு. தனி மிளகாப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைச்சுட்டுலாம். தனியா, வெள்ளை எள்ளு, ஜீரா, வேர்க்கடலை இதெல்லாம் அரைச்சுட்டுலாம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மையை அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன பால் கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து இந்த கடுகு, மிளகு, மிளகா வத்தல் போட்டுக்கலாம். வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். வெந்தயம் பொன்னிறமாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை பச்சை மிளகா, இஞ்சி நறுக்கி வச்சது அதையும் இதில் போட்டுட்டுலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன், உப்பையும் அதில் போட்டுடலாம். இதெல்லாம் ஒரு வதங்கட்டும். எல்லாம் கலந்துக்கிட்டோம். ஒரு வதங்கினோடனே தக்காளியை போட்டுக்கலாம். கத்திரிக்காவை நல்லா வதங்கி எடுத்து இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட்டு போடாமல் மூடி வச்சுக்கலாம். இந்த அரைச்சி வச்சுருக்கே இந்த புளி கரைசல் திக்காக கரைச்சிருக்கேன், இதையும் இதிலே ஊற்றிக்க போகிறேன், ஃபுல்லாக ஊற்றிக்க போகிறேன். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா கரைஞ்சி உரு தெரியாமல் ஆயிட்டுருக்கு. நான் இது 2 தடவை இந்த மாதிரி திறந்து மூடி சின்னதாக வச்சுட்டுருக்கேன். பெருசாக வச்சுருந்தேன்னா அடி பிடிச்சிடும். எல்லாம் ஒன்று சேர ஆயிட்டுருக்கு. தக்காளி, கத்திரிக்காயெல்லாம் இன்னும் ஒரு தடவை மூடிட்டு திறந்துட்டு நம்ம அந்த அரைச்சி விட்ட விழுது புளி தண்ணியெல்லாம் கொட்டிக்கலாம். நல்லா பொரிச்சு போகிறோம். இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதெல்லாம் இதை ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். நம்மளை அப்படி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இதிலே போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம். கூடுதல் சுவைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். ஆனால் கொதிக்க கத்திரிக்காய் கொட்ஸ் ரெடி ஆகிடுது. கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுது. எடுத்துடலாம். இது நல்லா புலாவுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா ஜோராக இருக்கும். சப்பாத்திக்கு, பொங்கலுக்கு கூட சேர்த்துலாம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கொதிக்க கத்திரிக்காய் கொட்ஸு ரெடி. மேலே வந்து நல்லா மல்லித்தூள் போட்டுக்கலாம். பூரி, புலாவ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்க. மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் வைப்ஸை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.